வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்குக்கு வந்து பட்டி இல்லாமல் லைனிங்லேயே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு எது, ஃப்ரண்ட் சைடு எதுன்ட்டு. இப்போ லைனிங்கை மேலே வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பேக் பீஸை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எது, பேக் எதுன்னு சொல்லி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மேலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே இறக்கி இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு சாக்காக வச்சு நல்லா டார்க்காக லைனிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பீஸில் இந்த மாதிரி வச்சு இன்னொரு சைடு இருக்கிற அந்த பீஸில் வச்சு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அங்கே உள்ள மார்க் இந்த சைடு வந்துடும். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அந்த மார்க் இந்த சைடு வந்துடும். இப்போ நம்ம இது மேலேயே மார்க் பண்ணி இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் சைடு உள்ளே இருக்க பக்கத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இந்த மாதிரி சீசரால் கட் பண்ணி எடுத்துருங்க. ஷோல்டர் கிட்ட எல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பேக் சைடு இருக்கிற ஷோல்டர் வச்சு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஷோல்டர் லைனிங் இந்த சைடு இந்த பக்கம் வச்சு கரெக்டாக இப்படி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கோங்க. இப்படி தைக்கிறதுனால நம்மளுக்கு ஷோல்டர் வந்து நல்லா ஃபினிஷிங்காக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தையல் போட்ட மாதிரி தெரியாது. இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி தைக்கிறதுனால நம்மளுக்கு ஷோல்டரில் தைச்ச மாதிரியே தெரியாது. இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கார்னரில் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ
இப்போ இதை சுற்றி எல்லாம் ஒரு தையல் போட்டுக்கோங்க லைனிங்க்கு. இப்படி நம்ம தைக்கிறதுனால ஈஸியாகவும் நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். அதே சமயத்தில் துணியும் நம்மளுக்கு இல்லைன்னா இது நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லா பக்கமும் டக்ஸ் பிரிச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்படி 4½ நம்ம கொடுத்துருந்தோம், அதே மாதிரி பேக் சைடும் நம்ம 4½ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4½ மிடில் மேலேருந்து 4½ மார்க் பண்ணி இந்த மாதிரி லைனிங் பண்ணி டக்ஸ் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பட்டி இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வருது, இந்த பக்கம் 2½ இன்ச் வருது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ லென்த் பார்த்தீங்கன்னா 11½ வருது. இப்போ டக்ஸ் கிட்ட எவ்வளோ வருதுன்னா 4 இன்ச் வருது. இதை அப்படியே நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணணும். இப்போ 2½ இன்ச் வந்ததுன்னா அங்கே நம்ம 3½ இன்ச்சு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 3 இன்ச் வந்திருக்கு, அப்போ நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணணும். இங்கே 4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு 2½ இன்ச்சுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை ப்ளவுஸோட துணியில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள் பக்கமாக ஒரு தையல் போட்டு இப்படி வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் பக்கம் வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக லெவலாக கட் பண்ணி இது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இதில் வச்சு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ செக் பண்ணலைன்னா அப்புறமா சைட் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதனால ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிவிட்டு இதையும் இந்த பக்கம் வச்சு இந்த பட்டியும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்கு துணி பத்தாமல் இருந்தது, நான் ஏற்கனவே துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து அடித்து வச்சுருக்கேன்.
கையும் இந்த மாதிரி உள் பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் இந்த மாதிரி சிசரால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேக் எல்லாம் கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைக்கும் அந்த பாடி மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக வரக்கூடாது. இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி ஷோல்டர்லேருந்து, என்றைக்குமே ஷோல்டர்லேருந்து தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து உங்களுக்கு 7.5 இருக்குது. ஆர்ம் ஹோல் வந்து 9.5 இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல்லேருந்து 9.5 மார்க் பண்ணி அதே மாதிரி கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க.
2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக துணி இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் பட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ப்ளவுஸோட இடுப்பு பகுதியை கரெக்டாக அளந்து பார்த்துக்கோங்க. 38 சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு. இப்போ 38 கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபினிஷிங்காக தைச்சி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.